நாம் புரட்சி தலைவர் சிங்கம் பெற்றால் அடிவருக்கு நின்றவர்கள் தலைமையிலாக கொண்டாடுறாங்க. என்கிற பாராளுமன்றத்துடைய பொறுப்பாளர்கள் ஒரே பொறுப்பாளர் ராதாகிருஷ்ணன் நிற்கிறது. நான் தான் பொறுப்பாளர். அம்மா சொன்னார், பாலாஜி நீ நிற்கிறது எழுத்து நிற்க போறியா பார்த்து வேலை செய்யுங்கள் ஜெயித்து விடுகிறார். அம்மா ஜெயித்தால் அவர்களுக்கு அவரை தோந்த கவனிக்க போறேன். அம்மா என்னை பாராட்டாங்க. சரியான திண்டுக்கல் ஒருங்கிணைந்த திண்டுக்கல் மாவட்டத்துடைய தேர்தல் பொறுப்பாளர் உனக்கு என்னடா தகுதி நீ தேர்தல் சொல்றதுக்கு நல்ல ஆண்டு வென்று சொல்லணும். ஓடிபி சென்னையுள்ள அண்ணாதிமுக கிளைச்சாளர், அண்ணாதிமுக தொண்டர்கள், அண்ணாதிமுக கரவெட்டி கேட்ட எம்ஜிஆருடைய பக்தர்கள், அம்மாவுடைய பக்தர்கள், எடப்பாடியுடைய தம்பிகளுக்கு நான் கட்டுப்படுவேன். அவர்களுக்காக காமாட்சி, ராதா, பத்மாவதி, சகுந்தலா, அள்ளி, அமுல்ராணி, அமுல்ராணி, தமிழ், தனலட்சுமி, சுமதி, மகாலட்சுமி, அங்குடி ராஜபாளை மீனாட்சி, முருகபூபதி, ராஜபாளை சுப்பா, துரைச்சி, அங்குடியார் மஞ்சுளா, மஞ்சுளா தேவி, அது கவிதா, ராணி, இந்த கதை செலுத்து கவிதா, சந்திரமாரி, இத்தனை மகளிர் சேனல் மாவட்டம் முழுக்க வந்திருக்காங்க. 2 பேர் நீ சொல்ற வந்திருக்காங்க. நான் ஒரு கிளைக்கு போன கூட 10 பேரை பேர் சொல்லி ஒரு ஊருக்கு போன கூட 10 பேர் பேர் சொல்லி கொடுங்க. எப்படி எனக்கு அடையாளம் தெரியும். எனக்கு அடையாளம் ஒரு பரிவார நடவடிக்கையுடைய பேச்சை முடக்கணும், என்னுடைய செயல்பாடு முடக்கணும், இதுதான் முடக்கணும். அதையெல்லாம் தாண்டி நிற்கிறேன். காரணம் உங்கள் பலத்தால் இருக்கிறேன். அண்ணாதிமுக லட்சக்கணக்கான முன்னாடி இருக்கிறார்கள். அண்ணாதிமுக பொதுச்செயலர் எடப்பாடியார் தம்பியாக நாம் இருக்கிறோம். கட்சியை வளர்ப்பதற்காக இந்த 4 ஆண்டு காலமாக எடப்பாடியார் எவ்வளவு சோதனை செஞ்சு வருகிறார், எவ்வளவு பிரச்சனைகள் உள்ளே இருந்து அவருக்கு குழி வைக்கிறாங்க, வெளியே அவருக்கு குழி வைக்கிறாங்க. அவர்கள் கொரோனா வளர்ந்து சொல்லி ஏமாற பார்க்கிறாங்க. அரசாங்கம் எல்லாரும் செஞ்சு பேருக்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆகவே நம்பியது இந்த பிரச்சனைகள் நான் சந்திக்க தயாராக இருக்கிறது. என்னை பற்றி சொல்லிவிட்டார், வருகின்ற அம்புகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன். உங்களுக்கு மனம் படிக்க நீங்கள் உரையுங்கள், அற்புதமான உரையுங்கள். அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்க போகிறது. எடப்பாடி தான் முதலமைச்சராக ஜெயசாட்சி கொண்டே கோட்டை கொட்டத்திலே பயிற்சியோடு வரவேற்போடு தமிழ்நாடு காவல்துறையுடைய அறிவிப்போடு ஜெயசாட்சி கொண்டை கொட்டத்திலே எடப்பாடி குடியேற்ற நாள் 26
அழைத்து பேசி நல்ல நிர்வாகிகளை போடுங்கள், நன்றி போடுங்கள். இன்றைக்கு இருக்கின்ற பொறுப்பாளர்கள் நிச்சயமாக ஆளுங்கட்சி ஆகிய அவருக்கு ஒரு இடம் வருகின்றவரை அவர்கள் இருப்பார்கள். நீங்கள் உழைங்கள், உங்களுக்கு தேவையான நல்ல பதவிகளை எடுத்தே சட்டம் கொடுங்க, என்னதே கேளுங்கள். நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதிமுக விட்டு போட்டு நாம் எங்கே போக முடியும்? அதிமுக துரோகம் பண்ணி எங்கே போய் யாரும் வாழ்ந்துக்கிறா? எம்ஜிஆர் துரோகம் பண்ணி யாரும் வாழ்ந்துக்கிறானா? அம்மாவுக்கு துரோகம் பண்ணி யாரும் வாழ்ந்துக்கிறானா? ரெட்டலைக்கு துரோகம் பண்ணி யாரும் வாழ்ந்துக்கிறானா? எடப்பாடி வந்து வெளியேறி போறவங்க கட்சியை சேர்க்க ஒண்ணுமே வேண்டாம். இதுதான் நிலைமை. கட்சி இன்னைக்கு 3வது அத்தியாயம் எடப்பாடியாக. எடப்பாடி பழனிசாமி கட்சி கட்சியாகவே இருக்கு. நாம் இணைந்து பணியாற்ற வேண்டிய வெற்றியை அவர் பெறப்போகிறார். அதில் நம்முடைய அவருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அற்புதமான தேர்தல். அதிமுக ஆட்சியில் அவர போயிட்ட தேர்தல், எடப்பாடி முதலமைச்சராக அவர போயிட்ட தேர்தல். அவருடைய காலத்திலே ஜாதி சண்டை இல்லை, பாலியல் பலாத்காரம் இல்லை, எந்த ஊரிலும் பிரச்சனை இல்லை, ஓட்ட பஸ்கள் இல்லை, நல்ல ஒரு நியாயமான நேர்மையான ஆட்சி. 7 சதவீத இரவுக்கு மூலமாக மெடிக்கல் கல்லூரியில் படிக்கின்ற மாணவருடைய கனவை நிறைவேற்றிய முதலமைச்சர் அந்த எடப்பாடியா. ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்த தலைவர் அந்த எடப்பாடியா. 2 ஆண்டுகளில் 65 ஆர்ட்ஸ் காலேஜ்களை கொண்டு வந்த முதல்வர் அந்த எடப்பாடியா. உண்டாயில்லையா? இது சாதனை சரித்திரம். எடப்பாடி சாதனை சரித்திரம். அவருக்கு என்ன தெரியும் என்று சொன்னார்கள். படிக்காதவர்களை பெற்றவர் காமராஜர் அணைகளை கட்டினார், பள்ளிக்கூடங்களை கட்டினார், கல்வியில் சிறந்து வளர்ந்த தமிழகத்திற்கு அடிக்கோரிட்டவர் பெற்றவர் காமராஜர். அவர் படிக்காதவர்கள். அதே வழியிலே கல்லூரி படிப்பை தொட்டவர் நம்முடைய எடப்பாடியார். அவருக்கு தெரியும் விவசாயிகள் நிலைமை தெரியும், நெசவாளருடைய சூழ்நிலை புரியும், பாட்டாளர்கள் முன்னாள் தொழிலாளருடைய கஷ்டம் தெரிகின்ற காரணத்தால் பட்டாளர்களுக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியை குறைத்தார், தீப்பொடி விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியை குறைத்தார், அச்சுத்துறை விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியை குறைத்தார். கோரிக்கை விடுத்தது கேட்கிறது பாலாஜி, செய்தது அந்த எடப்பாடியார். சென்னைக்கு டெல்லிக்கு போனது அந்த ஜெயக்குமார். ஜிஎஸ்டி வரியுடைய அந்த கூட்டத்துக்கு கூட சென்றவன் நான். அதிமுக ஆட்சி செய்தது எடப்பாடி செய்த தீர்ப்பு நிறுத்திக்கு சுற்றுச்சாலை, சிவகாசி சுற்றுச்சாலை, அருக்கோடி சுற்றுச்சாலை, ராஜபாளையம் போன்ற அத்தனைக்கு அங்கீகாரம் கொடுத்து அரசாணை வெளியிட்டு பணம் ஒதுக்கிய ஆட்சி அதிமுக ஆட்சி, எடப்பாடி ஆட்சி. இன்னைக்கு ஸ்டிக்கர் ஓட்ட சாச்சாவோட பாலத்துக்கு அந்த பாலத்துக்கு என்ன சம்பந்தம்? அதிமுக ஆட்சி எடப்பாடி காலத்திலே நாங்கள் அரசாணை போட்டு பணம் ஒதுக்கிய 4 வருஷம் காலப்படுத்துற குற்றவாளி திமுக. திருத்தங்கள் வியாபாரத்தை கட்டவே ஆரம்பிக்கவே இல்லை. சாத்தூர் இருக்கக்கூடிய நிர்வாகம் இந்த வேலையை ஆரம்பிக்கல. எல்லாத்தையும் ஜீவோ இருக்கு, தேர்தலுக்கு 2 மாதங்கள் வெளியிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்போம் நாங்கள். படைக்க வந்த திமுக நம்மை பார்த்து சிரிக்கிறது. அதிமுக கொண்டு வந்து திட்டங்கள் ஸ்டிக்கர் ஒட்டினார்கள். மெடிக்கல் கல்லூரி கொண்டு யாரு? நாம அடிக்கல் நாங்கள் எடப்பாடியார், கெட்டு எடப்பாடியார். ஆக போராடியவர் நாங்கள், இந்த மக்களுக்காக உண்மையாக உழைத்தவர் நாங்கள். இன்னைக்கு ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து யாருன்னா திமுக. ஸ்டாலின் ஆட்சியிலே எல்லோரும் கஷ்டப்படுகிறார்கள். இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் போராட ஆரம்பித்தார்கள். நேற்று செங்கோட்டையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் செய்தி சார்ஜ் கோட்டை வரை எங்களுக்கு போராட்டம் தொடரும் என்று சொல்லி வந்திருக்கின்ற நிர்வாகிகள் அத்தனை பேரை சொல்கிறேன். நீங்கள் பூத் பொறுப்பாளர்களே, பாக செயலாளர்கள், பாக பொறுப்பாளர்களே, வேகமாக செய்து முடியுங்கள். ஏதாவது கருத்து கேட்கணும்னு சொல்ல நேரத்தில் போலில் பெறுங்கள். நானும் நம்முடைய அமைச்சர் ஜார்பர்களும் நீங்கள் அழைத்த நேரத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் கூப்பிடும் நேரத்துக்கு ஓடி வருவதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கான பிரகாசமான நிறுவனத்தை அந்த எடப்பாடி சொல்லி நான் உருவாக்கிக்கிறேன். 1 லட்சம் அதிமுக உறுப்பினர்களை பச்சை மயிலை கேட்டுக்கொள்ள வைத்த தலைவி புரட்சித் தலைவி அம்மா. அதற்கு பிறகு 1 லட்சம் அதிமுக உறுப்பினர்களை பச்சை மயிலை கேட்டுக்கொள்ள சொன்னார் தலைவர் அந்த எடப்பாடியார். அதே நிலை மீண்டும் வரும். நீங்கள் அத்தனை பேரும் சேர்மனாக, நகராட்சி சேர்மனாக, வைஸ் சேர்மனாக, பேரூர் சேர்மனாக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, கூட்டுறவு தலைவராக அதிமுககாரன் எம்ஜிஆர் பக்தன், அம்மாவுடைய பக்தன், எடப்பாடி தம்பி வர வேண்டும் என்று எண்ணுகிறவன் நான். ஆகவே தைரியமாக செலவிடுங்கள், உற்சாகமாக விளையாட்டுங்கள். உங்களுக்கு தேவையான